நான் உங்க சாய்னிஷா. ஒரு கோயில்ல இருக்கிற சாமியோட ஆக்ரோஷத்தை சாந்தப்படுத்த வருஷத்துக்கு ஒரு முறை ரத்த காவு கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஊர் நன்மைக்காக ஒரு தம்பதி வருஷா வருஷம் கல்யாணம் செய்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட வினோத நிகழ்வுகளை பார்க்க தான் நான் இப்போ பயணம் செய்துட்டு இருக்கேன். ஊர் பிரச்சனைக்காக நடத்தப்படும் ஒரு வினோத திருமணம். மனித உடலில் வந்திறங்கி ஆட்டு ரத்தம் குடித்து தன்னை சாந்தப்படுத்திக் கொள்ளும் வீரகர். வீரகர் தான் நான் கேட்ட பிரகாரம். வேலூர் மாவட்டம் மாதனூர் பக்கத்துல இருக்கு சிங்கல்பாடி கிராமம். இங்கதான் வீரகர் சாமி கோயில் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை இங்க நடக்கிற திருவிழாவுல வீரகர் சாமி யார் மேலையாவது ஆக்ரோஷமா வந்து இறங்கி ஆட்டு ரத்தத்தை குடிச்சு சாந்தமாகறதா சொல்றாங்க. அதோட பரம்பரையா ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த தம்பதிகள் மட்டும் வருஷா வருஷம் இங்க கல்யாணம் செய்யும் ஒரு வினோத சடங்கு நடத்தப்படுது. அதையெல்லாம் பார்க்கதான் நான் இப்போ சிங்கல்பாடியில இருக்கிற வீரகர் கோயிலுக்கு வந்திருக்கேன். இதுதான் வீரகர் கோயில். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்ன வழிபாட்டுல இருந்த இந்த கோயில் கடந்த 45 வருஷமா ஊர் மக்களால வழிபாடு நடத்தப்படாம இருந்திருக்கு. அதனால இந்த ஊர் மக்கள் சில பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போதான் இந்த கோயில்ல ஒரு அமானுஷ்ய நிகழ்வு நடந்திருக்கு. ஊர்ல இருந்த ஒரு சிலர் மேல வீரகர் சாமி வந்து இறங்கி சில கட்டளைகளை கொடுத்திருக்கு. அதாவது இவங்க முன்னோர்களால வழிபட்டு வந்த இந்த கோயில் இப்போ வழிபடாம விட்டதுலதான் சாமியோட சாபத்துக்கு ஆளாகி இருக்காங்கன்னு சொல்லி இருக்கு. மீண்டும் தான் சொல்றபடி இந்த கோயிலை கட்டினாதான் ஊர் பிரச்சனைகள் தீரும்னு அருள்வாக்கு மூலமா உணர்த்தி இருக்காரு வீரகர் சாமி. ஒருத்தர் மேல அது அருள்வாக்கு சொல்லியிருக்கு. அந்த அருள்வாக்கு சொன்னதுனால இது செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல எங்களுக்கு ஆலயமா நிறுத்தி ஏற்றி கொடுத்தாக்கா அது செஞ்சு நல்ல மாதிரியாக செஞ்சிங்கன்னா அது மாதிரி நாங்கள் உங்கள் குடும்பத்தெல்லாம் கட்டி காப்போம், உங்கள் குலத்துக்கு நாங்கள் கட்டி காப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால இந்த ஊர் மக்கள் மறுபடியும் இங்க கோயில் கட்டி பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற இந்த இடத்துலதான் முன்னாடி வீரகர் சிலைய மட்டும் வச்சு வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. வீரகரோட அருள்வாக்கு மூலமா இப்போ இத கோயிலா கட்டி கும்பாபிஷேகமும் நடத்தி முடிச்சிருக்காங்க. நான் கோயிலை சுத்தி பார்த்தேன். வீரகர் சிலைக்கு முன்னால வித்தியாசமா ஒரு மலை போல அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்ததா வீரகர் பீடத்துக்கு பக்கத்துல ஒரு பானையும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கத்தியும் இருந்தது. அத பத்தி நான் பூசாரி கிட்ட கேட்டேன். அதாவது அதுக்கு பேரு அழகு பானைனும், இந்த பானையில தான் இன்னைக்கு இரவு நடக்க போற பூஜையில கத்தி நிறுத்தப்பட்டு மகா நீர் நிரப்பி அத கண்மாயில இருந்து ஊர்வலமா எடுத்துட்டு வருவோம்னு பூசாரி சொன்னாரு. இத கேட்டதும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு நைட்டு நடக்க போற பூஜையில அழகு பானையில நிரப்பறதுக்கு சாதாரண தண்ணீரை பயன்படுத்த மாட்டாங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாற்று கதையே இருக்குன்னு பூசாரி சொன்னாரு. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல வாழ்ந்த இவங்களோட மூதாதையர் கங்கை நதியில இருந்து கொண்டு வந்த புனித தீர்த்தத்தை தான் இந்த அழகு பானையில நிரப்பி இந்த பூஜையை நடத்தியிருக்காங்க. அப்படி செய்யும் போது அந்த அழகு பானையில நிறுத்தப்படும் கத்தி அப்படியே அந்தரத்துல நிக்குமா. காலப்போக்குல அந்த முறை விட்டு போயிருக்கு. ஆனா இப்போ இந்த ஊர் எல்லையில இருக்கிற ஒரு மலையில இருந்து கொண்டு வர சுனை தண்ணியை தான் பயன்படுத்துறதா சொன்னாரு பூசாரி. 45 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது அழுகத்தி அங்கிருந்து நிக்க வச்சு அந்த மஞ்சள் இது வச்சு அந்த கத்தி நிக்க வச்சா நின்னுக்கும். முன்னெல்லாம் கங்கையில இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அது முன்காலத்துல இருந்தது. இப்போ சூரியன் படாத தண்ணி இங்க தீர்த்தமலையில கிடைக்குது எங்க ஊர் பக்கத்துலயே. அது சக்தி வாய்ந்த குகை. அது முனிவருங்கள்லாம் இருந்த இடம். அது அந்த இடத்துல சூரியனே படாது அந்த தண்ணியில. அந்த தண்ணி ரொம்ப குகையா இருக்கும், உள்ளுக்கு போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த பானை அழுகு பானைன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பானையை எடுத்துட்டு போய் அங்கே வச்சுடுவோம். அது சொட்டு சொட்டா ஒழுகி ஃபுல்லாக நிரம்பிடும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வச்சோம்னா அது நிரம்பிடும்.
நிரம்பிட்ட பிறகு இங்கே பூஜைக்காக எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி வீரகருக்கு நல்லபடியாக பூஜை பண்ணி நல்லா செஞ்சோம்னா அது சித்தர்கள்லாம் வாழ்ந்த இடம்ன்றதுனால அந்த தீர்த்தத்தினுடைய சக்தி இங்கே வந்துடும். இது வந்து 45 வருஷமாக நாங்கள் கடைப்பிடிக்கல, எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி எங்களுக்கு தெரியாததுனால எங்கள் முன்னோடிங்க செஞ்சாங்களாம். அதை இப்போ வந்து நாங்கள் கோவில் கட்டி நாங்கள் தெய்வம் கும்பிடணும் அப்படின்ற யோசனை பண்ணுறப்போ சரி இந்த மாதிரி செஞ்சால் தான் நான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒருத்தர் மேலே சாமி வந்து சொன்னேன். அப்படி அந்த சுனை தீர்த்தத்தை எடுத்துட்டு வர கிளம்பினாரு பூசாரி. நானும் அவர் கூடவே புறப்பட்டேன். மலை டிராவல்னா சொல்லவே வேணாம், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இது. இந்த கோயில் பூசாரிய ஒரு இன்ஸ்டன்ட் கைடா கூட்டிட்டு நான் அந்த மலையில அவர் கூட டிராவல் பண்ணேன். நான் அங்க போனதும் உச்சி வெயில், தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணினேன். சரி எதையும் சமாளிப்போம்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டே பூசாரிய பின்தொடர்ந்தேன். இந்த மலை நிச்சயமா அவருக்கு பரிச்சயமானதா தான் இருக்கணும். ஏன்னா அவர் அந்த மலையில அவ்வளவு கேஷுவலாவும் அதே சமயம் ரொம்ப ஸ்பீடாவும் நடந்தாரு. ஆனா நான் கொஞ்சம் சிரமப்பட்டு என்னோட ஸ்டாமினாவுக்கு ஏத்த மாதிரி தவழ்ந்துகிட்டே தான் அவர் பின்னால போனேன். கொஞ்ச தூரம் கடந்ததும் முள் செடிகளும் புதர்களுமா இருந்தது. இந்த கரடு முரடான பாதை என்ன ரொம்பவே டயர்ட் ஆக்கிடுச்சு. அதனால நான் ரொம்ப சிரமப்பட்டு மீண்டும் நடக்க ஆரம்பிச்சேன். பாதி தூரம் போனதும் ஒரு பள்ளத்தாக்கு போல ஒரு இடத்தை காட்டினாரு பூசாரி. அங்க நிறைய இடத்துல ஊற்று இருந்த தடம் தெரிஞ்சது. இன்னும் கொஞ்ச தூரம் சருகலாகவும் இருந்தது. ஒரு வழியா தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்க இருந்த இடம் சாதாரண இடம் இல்லைன்னு அங்க இன்னமும் சித்தர்கள் தவம் செய்துட்டு இருக்கிறதாகவும் சொன்னாரு பூசாரி. இந்த சுனையில ஒரு கலசத்தை வச்சு அதுல சேகரிச்ச சுனை நீரை தான் இப்போ பூசாரி வெளியே எடுத்துட்டு வந்தாரு. சித்தர்கள் பல பேர் இங்க தவம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள ஒரு நீரூற்று இருக்கு. இந்த நீரூற்றுல இருந்து வர தண்ணியை தான் அங்க இருக்க செங்கல்பாடியில இருக்க வீரகர் கோவிலுக்கு தீர்த்தமா கொண்டு போறாங்க. இது 1 மாசத்துக்கு முன்னாடியே இங்க சேமிக்கப்படுதான். இந்த தண்ணீரோட மகத்துவம் அங்க வச்சு திருவிழால பூஜை பண்றாங்க. பூஜைக்கு அப்புறம் எல்லாருக்கும் இதை தான் தீர்த்தமாவும் கொடுக்குறாங்க. இந்த தீர்த்தத்தை குடிக்கிறது மூலியமா திருமண தடை, அப்புறம் குழந்தை பாக்கியம், நோய் வாய்ப்பட்டிருக்கவங்க எல்லாருக்கும் இது சரியாகிற ஒரு மருந்து அமையுது. அந்த சுனை நீரோட நானும் பூசாரியும் மறுபடியும் கோயிலுக்கு புறப்பட்டோம். இப்போ பூசாரி சில பூஜை பொருட்களையும் கூடவே அந்த அழகு பானை, மலையில இருந்து கொண்டு வந்த சுனை நீர், கத்தி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கண்மாவுல நடத்தப்படும் பூஜைக்கு புறப்பட்டாரு. கும் இருட்டுல நெருப்பு பந்தத்தோட நடக்கிறது ஏதோ ஒரு காட்டு வழியில பயணம் செய்யற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தது. ஊரை விட்டு ஒதுக்குப்புறத்துல தான் இந்த பூஜை செய்யற இடம் இருக்கு. லைட் வெளிச்சம் இல்லாத அந்த இடத்துல தென்னங்கீத்தால ஒரு சின்ன டென்ட் மாதிரி அமைச்சிருந்தாங்க. அந்த இடத்த பார்த்ததும் ஏதோ இப்போ நடக்க போற பூஜைக்காகவே இன்ஸ்டன்டா ரெடி பண்ண மாதிரி இருந்தது. அந்த இடத்துக்கு வந்ததுமே திடீர்னு பூசாரி உக்கிரமா மாறினாரு. தனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இறங்கினது போல கையில இருந்த கலசத்தையும் அழகு பானையையும் கீழே இறக்கி வச்சாரு. அடுத்ததா பூஜைக்கு தேவையான சில முறைகளை செய்துட்டு இருந்தாரு. அது போக இந்த இடத்துலதான் வீரக்கர் யார் மேலையாவது உக்கிரமா வந்து இறங்கி வாக்கு சொல்வாராம். நெருப்பு பந்தம், பம்பை சத்தம் இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தது. அதனால நான் கொஞ்சம் தள்ளியே நின்னுட்டு இருந்தேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் வேலூர் மாவட்டம் மாதனூர் பக்கத்துல இருக்கிற சிங்கல்பாடி கிராமத்துக்கு வந்திருக்கேன்.
இங்க ஒரு குடும்பத்தோட குலதெய்வ கோயில்ல நடக்கிற சில வினோதமான வழிபாடுகளை பார்க்க தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். 45 வருஷமா நின்னு போயிருந்த இந்த வழிபாடுகளை அந்த சாமியே யார் மேலையாவது இறங்கி எப்படி செய்யணும்னு பூஜைய வழி நடத்துறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். பூஜைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த அழகு பானைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட்டு அது மேல ஒரு வேஷ்டியும் கட்டி அலங்காரப்படுத்தினாங்க. மலையில இருந்து எடுத்துட்டு வந்த சுனை தீர்த்தத்தை அங்க இருந்த அழகு பானையில ஊத்தினாரு பூசாரி. அதுல மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை இதெல்லாம் சேர்த்து மேலும் அதுக்கு சக்திய கூட்டினாங்க. அந்த பானைய சுத்திலும் எலுமிச்சம் பழத்தை வச்சாங்க. அங்க இருந்த கத்திய எடுத்து பானையோட பக்கவாட்டுல சொருகினாங்க. அடுத்து அதுக்கு மஞ்சள் பூசினாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு சிலர் உக்கிரமா சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் அங்கும் எங்குமா கீழே உருண்டு புரண்டபடி இருந்தாரு. அவர் மேல வீரக்கர் இறங்கினத சூட்சமமா உணர்ந்த பூசாரி அவர்கிட்ட அருள்வாக்கு கேட்க ஆரம்பிச்சாரு. சாமி ஆடிட்டு இருந்தவரு அங்க நடக்கிற பூஜைகளுக்கு மேலும் சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாரு. அந்த அழகு பானை முழுவதும் தண்ணீரை நிரப்பும்படியும் அந்த இடத்தையே சாணத்தால முழுகி விடவும் சொன்னது அவர் மேல வந்த வீரக்கர் சாமி. அப்படி செய்தாதான் அந்த இடத்துக்கே லட்சுமி வரும்னு சொன்னாரு சாமியாடி. அந்த அழகு பானை இருக்கும் இடத்த 9 தடவை சுத்தி வரும்படியும் சொன்னாரு சாமியாடி. தண்ணி புல்லா ஊத்து, அதுக்கப்புறம் அந்த கரகத்தை தூக்குறவனு அந்த தண்ணி தூக்குறவங்கள 9 சுத்து சுத்தி எதிர்க்க காட்டும். நான் எலுஞ்சோல கொத்த பிறகு அவனுக்கே வரும். இதெல்லாம் சொல்லிட்டு உக்கிரமா புரண்டு திரும்பவும் உக்கிரமானாரு. அடுத்து அவரோட வாயில எலுமிச்சம் பழத்தை வச்சு அவரை சாந்தப்படுத்தினாங்க. அருள்வாக்குல சொன்னபடியே அந்த இடத்த சாணத்தால மொழுகி விட்டாங்க. அந்த பானையிலையும் ஃபுல்லா தண்ணீரை நிரப்பினாங்க. இப்போ ஊர்வலத்துக்கு பூசாரி தயாரானாரு. அப்போ திடீர்னு அவரு உக்கிரமா மாறினாரு. சாமியாடி சொன்னது போலவே உக்கிரமா தரையில நகர்ந்தபடி அந்த அழகு பானைய 9 முறை சுத்தி வந்தாரு பூசாரி. அங்க இருந்த சாட்டைய எடுத்து தன்னை தானே உக்கிரமா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு சாமியாடி. கடைசியா அந்த அழகு பானையில இருந்த தண்ணீரை கொடுத்துதான் அவரை சாந்தப்படுத்தினாரு பூசாரி. ஆரவாரமான அந்த நேரத்துல மேலும் சிலர் மேல சாமி வந்து ஆட அந்த இடமே கலைபரமா மாறினது. இப்போ பூசாரி பம்பை சத்தத்துல ஆரவாரமா கத்தி நிறுத்தப்பட்டு இருந்த அழகு பானைய ரொம்பவும் சிரமப்பட்டு தூக்கினாரு. அங்க இருந்த ஊர்வலம் தொடங்க ஆரம்பிச்சது. வேக வேகமா அங்க இருந்த பூசாரி நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஊர்வலம் தெருவை வந்து அடைஞ்சிடுச்சு. தெருவுல இருந்த எல்லார் வீட்லயும் பூசாரிக்கு வழிபாடுகளை செஞ்சாங்க. வழியில ஒரு வயசான தாத்தா என்டர் ஆனாரு. ஊர்கோலத்துல பம்பை அடிக்கு ஏற்ப அவர் தெருவுல உருண்டத பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தது. அதே நேரத்துல அவர் அப்படி வேகமா உருண்டத பார்த்ததும் கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருந்தது. இப்போ ஊர்வலம் கோயிலை சுத்தி வந்தது. வீரக்கர் சிலைக்கு பக்கத்துல வந்தடைஞ்சது. வீரக்கர் கோயில் சிலைக்கு பக்கத்திலேயே அழகு பானைய பத்திரமா இறக்கி வச்சாரு பூசாரி. இவங்க கல்யாணி.
சில வருஷங்களாதான் இவங்க இந்த கோயிலுக்கு வர தொடங்கி இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்ன இவங்க கணவருக்கு ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. டாக்டர் இவருக்கு என்ன வியாதினே தெரியாம நார்மலா இருப்பதாதான் சொல்லி இருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப இவங்க கணவருக்கு முடியாம போயிருக்கு. அப்புறம்தான் வீரக்கருக்கு உயிருக்கு உயிர் தருவதா வேண்டி இருக்காங்க கல்யாணி. அதாவது ஆடுபலி கொடுப்பதா வேண்டி இருக்காங்க. அத நிறைவேற்றின அடுத்த சில நாட்கள்ல இவங்க கணவருக்கு குணமானதா சொல்றாங்க கல்யாணி. எந்த நோயா இருந்தாலும் இங்க கொடுக்கிற அழகுப்பானை தீர்த்தத்தை சாப்பிட்டா அது உடனே குணமாயிடும்னு கல்யாணி சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கணவருக்காக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனோம். எங்கே போனாலும் செத்தம் ஸ்கேன் பண்ணோம். எதுவுமே நார்மல் தான் வந்துச்சு. எதுவுமே சொல்லலை. குலதெய்வ தொண்டனா போய் ஆடு பிச்சுன்னு போய் கால் கழுவினா விட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எங்கள் சாமியை வேண்டிக்கின்னு அந்த ஆடு பிச்சுன்னு வந்து மஞ்சள் எல்லாம் வச்சு அது கால் கழுவி அந்த தண்ணி எடுத்துன்னு போய் வேண்டிக்கிட்டு போனோம். அதுக்கப்புறமா நல்லா ஆயிட்டாரு, நல்ல மாதிரி. மறுபடியும் பல வருஷத்துக்கு பிறகு இந்த வீரக்கர் கோயில புதுப்பிக்கும் போது ஒரு சிலரால தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியாத அந்த நேரத்துல வீரக்கரே ஊர் மக்கள்ல ஒருத்தர் மேல வந்து அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. அதாவது அதுக்கு அடுத்து வர எந்த தடங்களையும் நினைச்சு கோயில் வேலைய கைவிடாம முடிக்க அவரே துணையா இருப்பேன்னும், தொல்லை கொடுக்கறவங்களையும் கடைசியா தன் கோயிலுக்கு வர வச்சு தன்னை வழிபட செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சொன்னது எம்எல் தான். எத்தனையோ தடங்கள்லாம் வருது எப்படின்னு கேட்டாங்க. தடங்கல் செய்கிறவங்களாம் வழிபட்டு வருவாங்க. வழிபட்டு வந்தால் அது நடந்த முடியுமே தவிர தவறி போய் நிற்காது. அவங்க சொன்னதுனால அதை இவங்க எடுத்து செஞ்சாங்க. செஞ்சது 60 நாளில் இந்த கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்துட்டாங்க. அதுல இருந்துதான் இந்த ஊர் மக்களோட கஷ்டத்தை எல்லாம் போக்குவதா வாக்கு கொடுத்திருக்காரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஊர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் வீரக்கரே யார் மேலையாவது வந்து அருள்வாக்கு சொல்லி பிரச்சனைய சரி பண்ணிட்டு இருக்காராம். இந்த வாக்குக்கு இன்னமும் கட்டுப்பட்டு நடக்கிறதா சொல்றாங்க இந்த ஊர் மக்கள். தனிப்பட்ட பிரச்சனைக்காக இல்லாம ஒட்டுமொத்த ஊருக்கே நல்லதுன்னு ஒரு நூதன வழிபாட்டு முறையதான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட பரம்பரையை சேர்ந்த நடுத்தர வயது தம்பதிக்கு கல்யாணம் நடத்தி பூஜை பண்றதுதான் அந்த வினோத வழிபாடு. ஏற்கனவே கல்யாணமான இவங்க ஊர் நன்மைக்காக வருஷா வருஷம் இப்படி கல்யாணம் செய்துக்கிறாங்க. இந்த வழிபாடு மூலமா ஊர் நன்மை மட்டும் இல்லாம இவங்களோட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்னு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இந்த பெண் செல்வியோட பரம்பரை தான் இந்த கோயில்ல இப்படி திருக்கல்யாணம் செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. கோயில் வாசல்ல தான் திருமணம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த கல்யாணத்துக்காக இவங்க கடுமையான விரதம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள் இந்த கோயில்லேயே தங்கி இருக்கணும். அடுத்த 15 நாட்கள்ல அவங்க யார் கூடவும் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இவங்க ஏத்தி வைக்கிற ஒரு விளக்க தொடர்ந்து அந்த 15 நாளும் அணையாம பாத்துக்கணும். இவங்களுக்குன்னு தனியா படையல் போட்ட உணவு, மண் சட்டியில சாப்பாடு, இப்படி கடுமையான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க செல்வி. 5 நாள் 9 நாள் விரதம் இருந்து இங்கே வந்து 3 நாளாக இருந்தோம் கோயிலில். விரதம் இருந்து உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி செஞ்சாங்க. நீங்கள் கோயிலுக்கு போய் தண்ணி செட்டியில் தான் ஆக்கி சாப்பிடணும், மண் பானையில் நீங்கள் தனியாக தான் இருக்கணும்னாங்க. அதனால் நாங்கள் வந்து கோயிலே தங்கிட்டோம். அருள்வாக்கில் சொல்லிடுச்சு. அதனால் எல்லாமே சொன்னாங்க, பழைய ஆளுங்களும் சொன்னாங்க இது இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கும். நாங்கள் புது சட்டி மற்ற அதுக்கு தேவையான சாமானெல்லாம் புதுசே வாங்கிக்கின்னு நாங்கள் இங்கே கோவிலே தங்கிட்டோம். காலையில் திருக்கல்யாணம் முடிஞ்சுது. அங்கே போய் பானை எடுத்துன்னு வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சுது. சரி இதுக்கு பின்னாடி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. சாமி இப்போ கேட்டோம், என்னன்னாக்கா உனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் ஒரு முறை திருக்கல்யாணம் ஆகிறதுக்குலாம் உனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். மந்திரங்கள் ஓத தடபுடலா கல்யாணம் நடந்தது.
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு வேலூர் மாவட்டம் மாதனூர் பக்கத்துல இருக்கிற சிங்கல்பாடி கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க ஒரு குடும்பத்துக்கு சொந்தமான குலதெய்வமான வீரக்கர் சாமிக்கு வினோதமான சில வழிபாடுகளை செய்யறாங்க. அதையெல்லாம் பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த கோயில்ல பம்பை முழங்க ஆடு வெட்டும் பூஜைகள் ஆரம்பமானது. 2-3 ஆட்டுக்கடாவை அங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. எல்லாரும் காவு கொடுக்கிற அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப உக்கிரமா இருக்கிற வீரக்கர் இப்போ யார் மேல வருவாருன்னு யாருக்கும் தெரியாதாம். அவர் யார் மேலையாவது வந்து தனக்கு வேண்டிய ரத்த காவை வாங்கிக்குவாராம். அதனால மக்கள் எல்லாரும் தயாரானாங்க. அப்போ திடீர்னு ஒரு தாத்தா கீழே விழுந்து உருண்டபடி இருந்தாரு. வீரக்கர் அவர் மேல வந்ததும் அந்த நேரத்துல ரொம்ப ஆவேசமா உருண்டுட்டு இருந்தாரு. இப்போ ஒருத்தர் அங்க இருந்த ஆடை வெட்டினாரு. ஒரே வெட்டுல தலை தனியா உடம்பு தனியா விழுந்தது. ஆட்டு ரத்தம் தெரிச்சதும் தான் தாமதம். உருண்டுட்டு இருந்தவரு இப்போ ஆவேசமா அந்த ஆட்டு கழுத்துல தன்னோட வாய வச்சு ரத்தத்தை குடிக்க தொடங்கிட்டாரு. கடைசியா அங்க இருந்தவங்க அவர் மேல தண்ணிய ஊத்தி அவரை சாந்தப்படுத்தினாங்க. இப்படி ஆட்ட காவு கொடுக்கறது மூலமா வீரக்கரோட ஆக்ரோஷம் குறைஞ்சு சாந்தம் அடைவாருன்னு இங்க ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு வருது. காவசி வந்து அதை கடிச்சு சாப்பிடணும்னு அவன் செய்கிறான். வீரகர் தான் சாப்பிட்றான். அவன் கேட்ட பிரகாரம் அவனையே அப்படியே உறிஞ்சி சாப்பிட்றது தான். அது சாப்பிட முடியாததுனால இவங்க வெட்டுறத அவன் அப்படியே உண்றான். ஒரு 45 வருஷமா இந்த கோயில்ல எந்த ஒரு வழிபாடும் செய்யாம இருந்ததாலதான் பிரச்சனை வந்ததா இவங்க சொல்றதும், ஒரு நடுத்தர வயது தம்பதிக்கு மீண்டும் மீண்டும் இங்க திருமணம் நடத்துவதும், ஒரு பெரியவர் மேல வீரக்கர் வந்து இறங்கி ரத்தம் குடிப்பது, இப்படி இங்க நடந்த பல மிரட்சியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்திருக்கு. சக்தியின் வடிவங்கள் இடத்துக்கு இடம் மாறுபடுது அப்படிங்கறது தான் இதெல்லாம் எனக்கு உணர்த்தி இருக்கு. மீண்டும் வேற ஒரு அமானுஷ்யத்துல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். விதியை மாற்றுவே. விதியை நான் நினைத்தால் மாற்றலாம் ஒருத்தனுக்கு. ஆனால் அதுக்கு தக்க நான் வந்து பாடுபடணும். மரணமில்லா வாழ்க்கையை தருவேன். நான் மந்திரங்கள் சொன்னால் முன்னால் வருவான் கருடன். ஒரு அவதாரத்துக்காண்டி இறைவன் என்னை அனுப்பி வச்சிருக்காரு. வெளி உலகம் காணாத ஒரு நவீன சித்தன். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.